7ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1 சாமுவேலின் புஸ்தகம். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு. 2வது பெட்டி இப்போ எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் துரத்தி அமுச்சு விட்டான். ஐயோ, இந்த பெட்டி நமக்கு இனிமேல் இருக்க வேண்டாயா. இப்போ பெட்டி யார்கிட்ட வருது? சொந்த தேவ ஜனங்கிட்ட வருது. யாருக்கிட்ட? இஸ்ரவேலர்கிட்ட. இங்கே வாதை கிடையாது, இங்கே வாதை கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து புறஜாதியார்கிட்ட போகும்போது பயங்கரமான மிராக்கிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், புறஜாதியார் கலிலேயாவுக்கு போகும்போது அநேக அற்புதங்கள் நடக்குது, எல்லாம் பயங்கரமாக நடக்குது. ஆனால் இஸ்ரவேலுக்குள்ளே வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே வசனம் சொல்லுது, வாய் பேச முடியாதவரும் காது கேட்க முடியாதவருமான ஒரு மனுஷன் இருந்தார். அவனை பார்த்து கர்த்தர் பெருமூச்சு விட்டாராம். பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லி அவனை சுகமாக்கினான். அதோடைய அர்த்தம் என்ன? ஏன் பெருமூச்சு விட்டார் அந்த இடத்துல? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். லூக்கால அந்த வசனம் இருக்குது, எப்பத்தா என்று சொல்லி பெருமூச்சு விட்டு. ஏன் பெருமூச்சு விட்டுன்னு அந்த வசனம் இருக்குது பாருங்க. புறஜாதியார்கிட்ட இவ்வளோ பெரியதான மாற்றம். புறஜாதியாரெல்லாம் திரளாக ரட்சிக்கப்படுறாங்க. ஜனங்க வசனம் கேட்க வராங்க. கலிலேயாவில் இருக்கிறவங்கள பற்றி வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவனுக்கு லைட் வருது, மகிமை வருது, கர்த்தருடையதான அந்த காரியங்கள்லாம் அவனுக்கு வெளிப்பாடாக வருது. ஆனால் சொந்த இஸ்ரவேலுக்குள்ள, யூதர்களுக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இயேசு உள்ளே இருக்கிறாரு, பெட்டி சும்மா இருக்கு, அவர் சும்மா இருக்காரு. வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை விசுவாசியாதபடியினாலே அவரால் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று. ஆனால் புறஜாதியார்கிட்ட போனால் வசனம் சொல்லுது, ரா முழுவதும் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அதிகாலையில் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர் சொல்றாரு, நம்ம சாப்பிடும்படி அக்கறைக்கு போவோம். சாப்பிட்றதுக்கு கூட அவரை உடல் அவ்வளோ பிஸி. இவர் அக்கறைக்கு போனால் அங்கேயே வந்துட்டான். வசனம் சொல்லுது, அவர்களை பார்த்து அவர் மனதுருகி, என் மந்தையில் சேராத இன்னும் நிறைய ஆடுகள் இருக்குதுப்பா அப்படிங்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே போய் இயேசு மறைஞ்சிருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் மறைந்திருந்தார்னு. அந்த கானானிய ஸ்திரீ அவரை தேடி கண்டுபிடித்தாள்னு இருக்கு. அவரால் மறைந்திருக்க கூடாது போயிற்று. ஒரு புறஜாதியார் தேடி கண்டுபிடிச்சிட்டான் இயேசுவை. அப்படி தேடி ஓடி வரான். அற்புதம் நடக்குது. 100க்கு அதிபதி வீட்டில் ஒரு அற்புதம் நடக்குது. வேலைக்காரனுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. மரித்த பெண் உயிரோடு எழும்புது. எல்லாம் நடக்குது. இங்கே ஒன்றுமே நடக்கலை, சும்மாவே இருக்கு. இயேசு பெருமூச்சு விட்டுறாரு. அந்த எல்லைக்குள்ளே வந்தோடனே, இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே வந்து பெருமூச்சு விட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்பத்தா திறப்பாயாக. தயவு செஞ்சு உன் கண்ணு திறக்கட்டும் இஸ்ரவேலே, உன் காது திறக்கட்டும் இஸ்ரவேலே. எல்லாவனுக்கும் திறக்குது. நான் வந்தது உனக்கு, அவனுக்கெல்லாம் திறக்குது, உனக்கு திறக்க மாட்டேங்குது. இன்னைக்கு அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு வெளியே எத்தனையோ புறஜாதியார் மத்தியில் நடக்கிற அற்புத அடையாளங்கள் சபைக்குள்ள நடக்கல. சபைக்குள்ள பெட்டி சும்மா இருக்கு. பெரிய அற்புதத்தை கர்த்தரால சபைக்குள்ள செய்ய முடியல. வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், எழுப்புதல் உண்டாயிற்று. அங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடுனீங்கன்னா அங்க வருவேன். இன்னைக்கு ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் கூடி வரோமே. ஆனால் இன்னைக்கு ஏன் புறஜாதியார் மத்தியில் நடக்கிற ஒரு பெரிய மாற்றம், எழுப்புதல் ஏன் சபைக்குள்ள வரல? சபை அப்படியே இருக்கு. சபைக்குள்ள ஒரு விதமான எழுப்புதலும் கிடையாது. ஜனங்களுக்குள்ள வசனத்துக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குதா? இல்லை. ஜனங்கள் ஏதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களா? இல்லை. நான் சொல்றது பெரும்பான்மையான சபைகள், ஒரு சில சபைகளில் இருக்கு. இன்னைக்கு ஜனங்க எப்படி உட்காந்துருக்காங்க? அப்படியே இருக்கு. 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் பெட்டி சும்மா கிடக்கு சபைக்குள்ள. அங்க பாருங்க, எத்தனை வருஷம் பெட்டி இருந்துச்சு? 7ஆம் அதிகாரம் 1-2 வசனம், 2வது வசனம். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. 20 வருஷம் இருந்திருக்குங்க. ஒரு காரியம் கூட நடக்கல அந்த ஊர்ல. ஒன்று கூட நடக்கல. ஒரு மாற்றம் கிடையாது. பெலிஸ்தர் பாலத்தில் 7 மாசம் தான் இருந்துச்சு. ஒரு நாளும் அற்புதம், ஒரு நாளும் கலக்கம், ஒவ்வொரு நாளும் மாற்றம். ஜனங்க ஓடி ஒளிறான். பெட்டியோடைய பவர். அதே பெட்டி இங்க வருது. 20 வருஷம் சும்மா இருக்குது, ஒன்றும் கிடையாது, அப்படியே கிடக்குது. மந்தமா இருக்கு. நிறைய மந்தமான பெட்டி கிடக்கு இன்னைக்கு. வசனம் அதை விட கொடுமை என்ன தெரியுமா? 20 வருஷம் அவன் ஊர்ல தான் பெட்டி இருக்குது. ஜனங்க என்ன பண்ணாங்க பாருங்க. அதே வசனத்துல, இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து
புலம்பிக் கொண்டிருந்தாங்களாம். ஐயோ கர்த்தர் இல்லையே, எங்க கூட கர்த்தர் இல்லையே, புலம்புறான். பெட்டி உன் ஊர்ல தான் இருக்கு, பெலிஸ்தியன் ஊர்ல இல்லை, புறஜாதியார்கிட்ட இல்லை பெட்டி. உன் ஊருக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷமா ஊர்ல பெட்டி இருக்குது, நீ புலம்பிட்டு இருக்கிற, அழுதுகிட்டு இருக்கிற. எதை நினைச்சு? கர்த்தரை நினைச்சு. இன்னைக்கு வல்லமை உங்ககிட்ட இருக்கு, கர்த்தர் உங்கள்கிட்ட வல்லமையை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீ என்ன கேட்டாலும் தருவேன், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள், என் நாமத்தில் நீங்கள் எதை கட்டுறீங்களோ அதை கட்டப்படும், எல்லாம் சொல்லியாச்சு. பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. ஆனால் உட்காந்து இன்னும் புலம்பல். என்ன ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்கப்பா. கட்டளை கொடுங்க, எழும்பி பிரகாசிக்கணும். பெட்டி உங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு இப்போ அவர் எப்படி சார் யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த நுழைவாயிலுக்கு தேவையான பாஸு, அதுக்கான வீசா எல்லாம் கொடுத்தாச்சு, ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்தாச்சு, உங்களுக்கு காலிங் லெட்டர் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. அதை கொண்டு போய் காட்டினா அவங்க உங்களை உள்ளே விட்டுருவாங்க. அவங்க உங்களை வந்துட்டு வேலையில் சேர்த்துப்பாங்க, மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துருவாங்க, அக்காமடேஷன் ஃபுட்டு கொடுப்பாங்க. இவ்வளவும் அந்த லெட்டரில் இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்கு. அந்த லெட்டரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸருக்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நான் எப்படி இந்த இடத்துக்குள்ளே போவேன்? அவங்க எல்லாரையும் கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், என்ன பதில் சொல்லுவேன், நான் எப்படி போவேன்னு அழுதுகிட்டு இருந்தா உங்களுக்கு லெட்டர் கொடுத்தவன் என்ன சொல்லுவான்? நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், அந்த லெட்டரை கொண்டு போய் காட்டுடா. நீ காட்டினாலே அவன் உன்ன உள்ள விட்டுருவான். ஏன்? அந்த லெட்டருக்கு அவ்வளோ பவர் இருக்கியா? பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் வருதுன்னா, முதலமைச்சர் ஆஃபீஸுக்கு வருதுன்னா, அந்த லெட்டருக்கு ஒரு பவர் இருக்கு. ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான். அந்த லெட்டர் வந்தால் வந்தது தான். ஏன்னா அது உள்ள பிரதமரோட ஸ்டாம்ப் இருக்கு, சர்வ வல்லமை உள்ளவருடைய ஸ்டாம்ப் உன் மேலே இருக்கியா, முத்திரை உன் மேலே இருக்கு, பரிசுத்த ஆவியாகிய முத்திரை இருக்கு. அவருடைய சர்வ உலகத்தையுமே அடக்கி ஆளக்கூடியதான நாமம் உன் கையில் இருக்கு. காற்றையும் கடலையும் அடக்கிற நாமம் உன் கையில் இருக்கு. வெறும் கோலை கையில் வச்சுக்கிட்டு, கோலில் வல்லமையை வச்சுக்கிட்டு ஒருத்த கடலையே பிளந்துட்டாயா? கடல் மேலே நடந்தவர் உன் கூட இருக்கிறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற, அழுதுகிட்டு இருக்கிற. இன்னும் அழுது 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 ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவர். ஏன் செய்யணும் அற்புதம்? நீ தான் ஏன் செய்யணும்? நீ தான் அற்புதம் செய்யணும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. இப்போ பரலோகம் என்ன நினைக்கும்? நம்மளை பார்த்து என்ன யோசிக்கும் பரலோகம்? எல்லா பவரையும் கொடுத்துட்டு வந்துட்டேன், கட்டளை கொடு, காற்றையும் கடலையுமே உன்னால் அடக்க முடியும். பெட்டி உங்ககிட்ட தான் இருக்குது. 20 வருஷமா 2000 வருஷமா பெட்டியை கையில் வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களாம் கர்த்தரை நினைத்து. இன்னைக்கு இது ஒரு பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு பப்ளிக்கா நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோம், இப்படி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது. எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு இருக்குது, எதுக்கு கட்டளை கொடுக்கணும்னு இருக்குது. யூ மஸ்ட் நோ. எதுக்கு நீ கட்டளை கொடுக்கணும், எதுக்கு கேட்கணும், ரெண்டுமே இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கட்டளை கொடுப்பீங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட விண்ணப்பம் பண்ணுவீங்க. ரிக்வெஸ்டேஷன் வேற, ஆர்டர் வேற. ஆர்டர் கொடுக்குற இடத்துல ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ரெக்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஆர்டர் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கும் போது நம்மகிட்ட ஆர்டரை கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஆர்டரை யூஸ் பண்ணு. பாருங்க, கோலை வச்சுக்கிட்டு கையில் மோசே போகும்போது கர்த்தர் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ என்ன எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு. அந்த வார்த்தையை கர்த்தர் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. யாத்திராகமத்தில் வந்து ஆண்டவரை கேட்பான், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவங்க வந்து இப்படி செய்யும் போது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டபோது, அப்பொழுது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது வசனம், அந்த வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள், உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டியோ. கோல்ல பவர் இருக்கியா? அதான் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எங்கிட்ட வந்து முறையிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீன்னு கேட்கிறாரு. அங்கேயே முறையிட்டுக்கிட்டு இருக்கிறத கேட்கும் போது இங்க உடன்படிக்கை பெட்டியை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்களா, அழுது புலம்பினார்கள் கர்த்தரை நினைத்து. இன்னைக்கு அதே தான் நடக்குது சபைக்குள்ள. அழுது புலம்புதல். எதுக்கு புலம்பணும், எதுக்கு அழணும்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அழணும், அதுக்கு புலம்பணும், கண்டிப்பா அதுக்கு செய்யணும். எதுக்கு கட்டளை கொடுக்கணும்னு இருக்குது, எதுக்கு அதிகாரம் உடையவராக இருக்குன்னு. அதுக்கு இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அழுது ஜெபம் பண்ணினார். கரெக்ட் தானே? கெத்சமனேல கரெக்ட், அழுது ஜெபம் பண்ணினார். அதே நேரத்தில் லாசர் கல்லறையிலிருந்து எழுப்பும்போது கர்த்தர் அழுது ஜெபம் பண்ணாரா? எப்படி பிரேயர் பண்ணாரு? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், என்னை சுற்றி உள்ளவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக நான் இதை சொன்னேன். லாசருவே வெளியில் வா என்று உரத்த சத்தமிட்டார். அதான்
அதிகாரம். அந்த இடத்துல அவர் அழுது ஜெபம் பண்ணல, அதுவும் பிரேயர் தான். கெத்செமனேல பண்ணதும் பிரேயர் தான். ஆனா கெத்செமனே பிரேயர்ல அழுது ஜெபம் பண்றாரு, இங்க பிரேயர்ல கட்டளை கொடுக்கிறார், ஆர்டர், உரத்த சத்தமிட்டு. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு எனக்கும் தெரியணும். இன்னைக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியாத வரைக்கும் நீ என்ன அழுது ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. பாருங்களேன், என்ன டிஃபரன்ஸ், நீங்க அழுது ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ கணவர் உங்களுக்கு காலையில் வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு தேவையான காசை ஒரு இடத்துல வீட்டில் வச்சுட்டு போயிட்டாரு. அந்த காசை அங்கே வச்சுட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தூக்கத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு, காசை இங்கே வச்சிருக்காமா, நீ எடுத்து செலவு பண்ணிக்கணும். உங்களுக்கு அது மறந்துருச்சு, அவர் போயிட்டாரு, ஃபோன் ரீச் ஆகலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழுதுன்னு இருப்பீங்க. சாப்பாட்டு கூட வழியில் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஃபோன் பண்ணி, ஏங்க எனக்கு இப்படி சாப்பாட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்காம போயிட்டீங்களே, என் மேலே உங்களுக்கு பாசம் இல்லையா, அன்பு இல்லையா, ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் கணவனே எனக்கு இறங்கும். நான் சொல்லலாம், காசை வச்சுட்டு போயிருக்கேன் பாரு, எடுத்து செலவு பண்ணு. உனக்காக தானே எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன், மொத்த காசையும் எடுத்து செலவு பண்ணி சாப்பிடு. இதுக்கு ஏன் அழுவுற? உனக்கு தேவையானதான் எல்லாம் நான் செஞ்சுட்டு போயிட்டேனே, எதுக்கு அழுவணும்? ஒரு அடிபட்டுருச்சு, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு ஆள் இல்லை, யாருக்கும் வரலைங்கன்னா அப்போ ஃபோன் பண்ணி அழுதான் நியாயம். ஏன்னா இப்படி இருக்க, என்னை காப்பாற்ற யாருமே இல்லைன்னா உடனே ஓடி வருவான், நான் வரேன் இருமாம்பான். இப்போ கேட்டால் என்ன சொல்லுவான்? அதான் வச்சுட்டு வந்திருக்கேனே, ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேனே, நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னேனே. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என் பிதா எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்து விட்டேன்னு இருக்கேன். இன்னும் உட்காந்து புலம்பு, இன்னும் உட்காந்து அழு, ஆனால் பதிலே வராது. 20 வருஷம் ஜெபம் பண்ணாலும் பதில் வராது, 30 வருஷம் ஜெபம் பண்ணாலும் பதில் வராது. வசனம் சொல்லுது, 20 வருஷம் அவர்கள் கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தார்கள். பெட்டியை கையில் வச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்கிற, கர்த்தர் கொடுத்த வல்லமையை வச்சுட்டு புலம்பிட்டு இருக்கிற, அதிகாரத்தோடு கூட அத்தாரிட்டியை கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறாரு. டேக் யுவர் அத்தாரிட்டி, உன்னுடைய கர்த்தர் கொடுத்த அத்தாரிட்டியை எடு. ரெண்டாவது, இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் சபையில் உட்காந்துருக்கு, பெட்டியை சும்மா வச்சுக்கிட்டு, எல்லா வல்லமையும் வச்சுக்கிட்டு, எல்லா கர்த்தர் கொடுத்ததையும் வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா மந்தமாகவே உட்காந்துருக்கோம். பெட்டி உங்ககிட்ட தான் இருக்கு, அழுது புலம்பாதீங்க, தைரியமாக அத்தாரிட்டியோட கட்டளை கொடுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ கொடு, என்ன நடக்குதுன்னு பாரு.